என்னாச்சு? ஏன் திடீர்னு மயங்கி விழுந்துட்டா? எல்லாத்துக்கும் ஸ்ட்ரெஸ் தான் காரணம்னு நினைக்கிறேன். உன் நெத்தி கழுத்து எல்லாத்தையும் தொட்டு பார்க்கணும் போல இருக்கு. அப்படி தொட்டா அதுக்கு ஏதாவது சொல்லி திட்டுவியே. நீ கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகட்டுமேன்னு தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்பவே கேள்வி மேல கேள்வி கேட்டு உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் தான் சைலண்டா இருந்தேன். எதுக்கும் டாக்டர் கிட்ட போயிட்டு வந்துடலாமா? விளக்கத்த முடியாம போச்சேன்னு அக்காவும் அண்ணியும் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. நீ ரொம்ப ஃபீல் பண்ண வேண்டாம். எனக்கு மயக்கம்லாம் ஒன்றும் இல்லை. ஹேய், என்ன சொல்ற? விளக்கேத்துறதை அவாய்ட் பண்றதுக்காக தான் மயங்கி விழுந்த மாதிரி நடிச்சேன். என்ன நீ நடிச்சேன்னு சொல்றதுக்கு நான் வருத்தப்படுறதா இல்ல சந்தோஷப்படுறதான்னு தெரியல. அத நான் உண்மை நினைச்சு ரொம்ப பயந்தே போயிட்டேன் தெரியுமா? நல்ல வேலை உங்க வீட்டுக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்லல. நீ இத்தனை நாள்ல பண்ண உருப்படியான வேலை இது மட்டும்தான். சில நேரம் ஒன்னும் செய்யாம இருக்கிறதே நன்மையில தான் முடியுது. ஹேய், ஏன் அப்படி சொல்ற? நான் மயங்கி விழுந்துட்டேன்னு நீ ஃபோன் பண்ணா எங்க வீட்ல எனக்கு உடம்பு சரியில்லைன்னு நினைக்க மாட்டாங்க. நான் மாசமாயிட்டேன்னு நினைப்பாங்க. சும்மா தேவையில்லாம எங்க அம்மா பேரனை பெத்து கூட பேத்திய பெத்து கூடன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ ஃபோன் மட்டும் பண்ணிருந்த சந்தோஷமா இங்கே ஓடி வந்திருப்பாங்க. அப்புறம் அவங்கள சமாளிக்கிறதுக்கு போதும் போதும் நான் இருக்கும். ஆனா அப்படி ஆசைப்படுறவங்களை ஏமாத்துறது பாவம் இல்லையா? ஏமாத்த வேண்டிய சூழ்நிலைக்கு என்ன கொண்டு வந்து விட்டுட்ட. நான் வேற என்ன பண்ண முடியும்? சரி விடு. எனக்கு புரியல, ஏன் விளக்கேத்துறத அவாய்ட் பண்ணணும்னு நினைச்ச? நாம சந்தோஷமா தான் வாழ்றோம். உண்மையான புருஷன் பொண்டாட்டியா ஒளிவு மறைவு இல்லாம வாழ்றோம்னு சொல்லி விளக்கேத்த சொன்னா என்னால எப்படி ஏத்த முடியும்? அதை தவிர்க்கிறதுக்கு மயங்கி விடுறத தவிர எனக்கு வேற வழி தெரியல. மத்தவங்க முன்னாடி சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிக்கிறது ரொம்ப ஈஸின்னு நினைச்சேன். அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னும் எத்தனை நாளைக்குன்னு தெரியல. இதெல்லாம் எங்க போய் முடிய போதும்? நீ ஒன்னும் கவலைப்படாத. யாருக்கும் எந்த உண்மையும் தெரியாம நாம பாத்துக்கலாம். எந்த சுச்சுவேஷன்லயும் உனக்கோ ஆன்டிக்கோ எந்த ப்ராப்ளமும் வராம நான் பாத்துக்கிறேன். இது கூட உன்னை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக சொன்னேன்னு நீ சொன்னாலும் சொல்லுவ. இருந்தாலும் டயலாக்லாம் இட்ஸ் கம்மிங் ஃப்ரம் மை ஹார்ட். அதான் சிரிப்பு வருதுல்ல, சிரிச்சிரு. கோவத்தை தான் அடக்கணும், சிரிப்பெல்லாம் அடக்க தேவையில்ல. சிரி சிரி சிரிச்சிரு. ஆனந்தி, ஆனந்தி, என்னமா வேணும்? எனக்கு எதுவும் வேண்டாம். இது ஆனந்தி கொடுக்கணும். என்னமா இது? ஆனந்தி, என்ன கூப்பிட்டீங்களா? என்ன? எனக்கு ப்ரமோஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடியே நான் உனக்கு ப்ரமோஷன் கொடுக்கலான்னு டிசைட் பண்ணிட்டேன். என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. நீ ஒரு குழந்தைய பெத்து அத்தன்ற ப்ரமோஷன் எனக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடியே நான் ஒரு ப்ரமோஷன் உனக்கு கொடுக்க போறேன். அப்படியாவது நீ எனக்கு சீக்கிரம் ப்ரமோஷன் கொடுக்கறியான்னு பாக்குறேன். ருத்ரா, ஆனந்திக்கு என்ன ப்ரமோஷன்மா கொடுக்க போற? ரொம்ப சஸ்பென்ஸா சொல்லிட்டு இருக்க. வருண் கம்பெனில நீ ஒரு ஸ்டாஃபா தானே ஒர்க் பண்ண. அதே கம்பெனிக்கு நான் உன்னை எம்டி ஆக்க போறேன். நான் தான் அந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டேனே. So what? எனக்கு அந்த போஸ்டிங் வேண்டாம். இங்க பாரு, அப்படியெல்லாம் நீ சொல்லக்கூடாது. நீ எவ்வளவு டேலண்ட்ன்றது எனக்கு நல்லா தெரியும். உன்னோட டேலண்ட்லாம் வேஸ்ட் ஆக கூடாது. கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் வீட்டுல இருக்கணும்ட்டு தான் இத்தனை நாள் நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தேன். இல்ல, எனக்கு அந்த வேலை வேண்டாம். இந்த வீட்டுல வேலையே நிறைய இருக்கு. அப்படியெல்லாம் நீ சொல்லக்கூடாது. இந்த வீட்டு வேலையெல்லாம் யார் வேணாலும் பார்க்கலாம்.
என் தம்பி ஒரு ஆளா அந்த கம்பெனி அட்மினிஸ்ட்ரேட் பண்ண ரொம்ப கஷ்டப்படுறான். நீ போய் எம்டி அந்த கம்பெனில உட்கார்ந்தா அவனுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உன்னோட திறமையும் எக்ஸ்போஸ் பண்ண மாதிரி இருக்கும். இல்லங்க, என்ன கம்பல் பண்ணாதீங்க. எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஏமா இப்படி சொல்ற? அங்க இருக்கிற ஸ்டாஃப்ஸ்லாம் உனக்கு தெரிஞ்சவங்க. கம்பெனியும் புது கம்பெனி இல்லையே, அப்புறம் ஏமா இவ்வளவு யோசிக்கிற? ஆனந்தி, அங்க இருந்தாலும் வருண் கூட தானே இருக்க போற. ஒருவேளை தம்பியை பிரிஞ்சு போய் வேற ஊர்ல இருக்க சொன்னா யோசிக்கலாம், வேணாம்னு சொல்லலாம். ஒரே இடத்துல தானே ஒர்க் பண்ண போறீங்க. ஒன்னாவே ஆபீஸ் போறீங்க, ஒன்னாவே வீட்டுக்கு வர போறீங்க. இதுல இவ்வளவு யோசிக்கிற அளவுக்கு என்ன இருக்கு? ப்ளீஸ், எனக்கு அந்த வேலை வேண்டாம். உன்னோட ஃபியூச்சருக்கு என்ன பெஸ்ட்னு எனக்கு நல்லா தெரியும். நோ மோர் ஆர்குமெண்ட்ஸ். நாளைக்கே நீ தான் அந்த கம்பெனியோட எம்டியா அந்த சீட்ல உட்கார போற. அதுக்கான ஏற்பாடோட தான் நான் இங்க வந்திருக்கேன். ஆனந்தி, ருத்ரா சொன்னா கரெக்டா இருக்குமா? நீ எதுக்கும் பயப்படாத. ஏண்டா, என்ன இது? இன்னையில இருந்து உன் செட்டப் கெட்டப் எல்லாமே மாறணும். மிஸ்ஸஸ் எம்டி கெட்டப்காக உனக்கு காட்டன் சாரி வாங்கிட்டு வந்திருக்கேன். நீ இனிமே ஆபீஸ் போகும்போது இந்த மாதிரி சாரி தான் கட்டிட்டு போகணும். இந்த வீட்டு மருமகளா உனக்கு கிடைச்சிருக்கிற கௌரவமா இது. உன் படிப்புக்கும் தகுதிக்கும் திறமைக்கும் ஒரு நல்ல வாய்ப்புமா இது. பயன்படுத்திக்கோ. இங்க பாருமா, இந்த ஒரு கம்பெனியை மட்டும் இல்ல, இன்னும் எத்தனையோ கம்பெனியை நீயும் தம்பி சேர்ந்து பார்க்கணும்ல. போய் குவிக்கா இந்த சாரியை கட்டிட்டு வா, நம்ம கிளம்பலாம். வாங்கிக்கோமா. வாங்கிக்கோமா. போ, போய் கட்டிட்டு வா போ. உனக்கு நல்லது பண்ற மாதிரி உனக்கு பிடிக்காதது பண்ணி உன்னை டார்ச்சர் பண்றது தான் எனக்கு ஃபுல் டைம் டியூட்டி. நீயும் என் தம்பியும் சந்தோஷமா இல்லைங்கிறத நான் ஓம் வாயாலே சீக்கிரம் சொல்ல வைக்கிறேன். ஹேய், ஏன் ஆனந்தி இவ்வளவு டென்ஷனா இருக்க? ஏன் உங்க அக்கா சும்மாவே இருக்க மாட்டாங்களா? ஏதாவது ஒண்ணு ஏடகுடமா செஞ்சுட்டே இருப்பாங்களா? நீ இவ்வளவு கோவப்படுற அளவுக்கு அக்கா என்ன செஞ்சாங்க? காட்டன் சாரி எடுத்துட்டு வந்து எனக்கு கொடுக்கறாங்க. ஹேய், உனக்கு நல்லா இருக்கும்னு நினைச்சிருப்பாங்க, அதனால எடுத்துட்டு வந்திருப்பாங்க. இல்ல இல்ல இல்ல, கொஞ்சம் இரு, நான் கற்பனை பண்ணி பாக்குறேன். நல்லதா இருக்கும். காட்டன் சாரி கட்டினேன்னு வச்சுக்கோயேன், ஒரு கம்பெனி எம்டி மாதிரியே இருப்பா. எனக்கு வர ஆத்திரத்துக்கு ஹேய், கொலைகில பண்ணிராத. அந்த காட்டன் சாரி பிடிக்கலன்னு சொல்லி பட்டு சாரி கேளு. அத விட்டுட்டு என்கிட்ட கோவப்பட்டுக்கிட்டு இருக்க. உங்க அக்கா என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா? சொன்னாதானே தெரியும். என்ன உங்க ஆபீஸ்ல மிஸ்ஸஸ் எம்டியா இருக்க சொல்றாங்க. ஹேய், சூப்பர். எனக்கு கூட அது தோணல பாரு. அக்கா நல்லா தான் யோசிச்சிருக்காங்கல்ல. நீயும் உன் குடும்பத்தாளுங்க யோசனையும். ஹேய், உனக்கு நம்ம கம்பெனி தெரியாதா இல்ல இருக்கிற வேலை தான் தெரியாதா? 100% நீ அந்த போஸ்டிங்க்கு சூட்டபிளா தான் இருப்ப. அதனாலதான் அக்கா அப்படி சொல்லியிருக்காங்க. எனக்கு நீயே வேண்டான்னு சொல்ற. உங்க கம்பெனி எதுக்கு? ஏன் இப்ப அண்ணன் எம்டி ஆகலையா? அவரு நல்லபடியா பிசினஸ் பண்ணலையா? நீயும் அந்த அளவுக்கு நல்லா பிசினஸ் பண்ணுவேன்னு நம்புறாங்க. இதுக்கு ஓகே சொல்றதை விட்டுட்டு எதுக்கு இப்ப டென்ஷன் ஆயிட்டு இருக்க? ஸ்டாப் இட். என்ன நீ பாட்டுக்கு பேசிட்டே இருக்க? நமக்குள்ள என்ன அக்ரிமெண்ட் இருக்குன்னு மறந்துட்டியா? இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.